ஹரி ஓம். ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமஹ. யார் ஒருவர் ஹிரண்ய கர்ப்பனாக, ஹிரண்ய கர்ப்பன் என்று சொல்லும் பொழுது பிரம்மன் மாயையுடன் சேராமல் இருந்தால் அப்பொழுது அவருக்கு பரபிரம்மம் என்று சொல்லுகின்றோம். அப்போ அவர்கிட்ட என்ன இருக்கிறது என்றால் சொரூபமும் மலினம் இல்லாத சுத்தமான சக்தியும் இருக்கிறது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகள் இருக்கிறது. அப்போ பூர்ணம். அந்த பிரம்மன் இந்த சக்திகளுக்கு தன்னுடைய அனுகிரகத்தை செய்யும் நேரத்திலே அந்த சக்தி மூல பிரகிருதியாக உருவெடுக்கும் போது அந்த சக்தியை இறைவன் ஆட்கொள்ளும் போது அவருக்கு ஈஸ்வரன் என்று சொல்லுகின்றோம். அதே பிரம்மன் இந்த 3 சக்தியுடன் சேர்ந்து வருகின்ற நேரத்திலே அவருக்கு ஈஸ்வரன் என்று பெயர். அப்பொழுதும் கூட அந்த சக்தி மலினப்படாமல் இருக்கிறது. எப்பொழுது அந்த சக்தியானது முக்குணத்திடத்திலே மலினப்பட ஆரம்பிக்கின்றதோ, சுத்த சத்துவத்திலிருந்து மலினம் 3 குணங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து மலினப்பட ஆரம்பிக்கின்ற நேரத்திலே அப்பொழுது அந்த சக்தியை மாயா என்று சொல்லுகின்றோம். அந்த மாயை இறைவனோடு சேர்ந்து, அந்த சக்தியுடன் சேர்ந்து உலகத்தை, சமஷ்டி உலகத்தையும் வியஷ்டி உலகத்தையும் உண்டு பண்ணக்கூடிய சக்தியாக மாறும்போது அதற்கு ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயர். அப்போது அங்கே என்ன வந்து விடுகிறது? ரஜோகுணம் தமோகுணம் வர ஆரம்பித்து விடுகிறது. அதே பரமாத்மா மலினப்பட்ட குணங்களுடன் சேர்ந்து ஸ்தூல உலகத்தை படைக்கும் போது அவரை நாம் விராட் என்று சொல்கின்றோம். அப்போ இங்கே ஹிரண்ய கர்ப்பன் என்று சொல்லும்போது படைக்கக்கூடிய பிரம்மாஜியாகவும் நானே இருக்கிறேன் என்று சொல்கிறார்.